இந்த ஆண்டு கூட நிச்சயமாக நான் நோன்பு இருக்கலாம் என்று தான் நான் கருதி கொண்டிருக்கிறேன். நோன்பு இருக்குன்னு ஆசைப்படுறேன். ஏன்னா மனதை பக்குவப்படுத்தும், உடலை பக்குவப்படுத்தும். இருக்கிற இந்துக்களை பாதுகாப்பதற்கு அனைத்து மசூதிகளிலும் அவர்களுக்கு உணவுப் பொட்டலங்கள் கொடுத்து கிட்டத்தட்ட 12 நாட்கள் தங்க வைத்து அழகு பார்த்த பெருமக்கள். இஸ்லாம் மனிதனை பக்குவப்படுத்தும், இஸ்லாம் மனிதர்களை ஒற்றுமைப்படுத்தும். நான் கோவை மத்திய சிறையிலே இருக்கிற போது 11ஆம் பிளாக்கில் மேட்டு பிளாக் என்ற ஒரு இடத்திலே அல்லுமா போராளிகள் தங்கியிருந்தார்கள். அவர்களை அங்கே அடைத்து வைத்திருந்தார்கள். அங்கே தான் அன்சாரியும் இமாம் அலியும் கேரள ஜனநாயக மக்கள் கட்சியினுடைய தலைவர் மதானியும் என்னோடு உறவாடியவர்கள். இந்த நோன்பு அவர்களுக்கு ஆரம்பிக்கும் போது நான் அங்கே தான் இருந்தேன். தினந்தோறும் என்னென்னா ஒரு சட்டியில் எங்களுக்கு கஞ்சி வரும். தினந்தோறும் நாங்கள் இதுக்காக என்ன செய்கிறதுனா, ஏன்னா இங்கே கஞ்சி வருதுன்னு சொன்னால் அதில் கொஞ்சம் கறி கலந்துருக்கும், அது ஒரு சுவையாக இருக்கும். அன்றைய சூழலுக்கு எங்களுக்கு அது ஒரு புனிதமான உணவாக தென்பட்டது. ஏன்னா சிறை சாப்பாடு எவ்வளோ மோசம் என்பதை அங்கே இருந்து சாப்பிட்டவர்களுக்கு மட்டுமே உணர முடியும். அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் இது போன்ற நோன்பு கஞ்சிகளை கொடுத்து எங்களை மகிழ்ச்சி வெள்ளத்தில் ஆளாக்கிய பெருமக்கள் இஸ்லாத்துக்கள். இன்றைக்கு என்னோட இஸ்லாத் பெருமக்கள் மிகப்பெரிய அளவிலே இருக்கக்கூடியவர்கள் என்னோட தொடர்பில் இருக்கிறார்கள். இந்த மார்க்கங்களில் நானும் பங்கெடுத்துக் கொள்கிறேன். அவர்கள் அழைத்த அந்த விருந்துகளில் நான் பங்கெடுத்திருக்கிறேன். இந்த ஆண்டு கூட நிச்சயமாக நான் நோன்பு இருக்கலாம் என்று தான் நான் கருதி கொண்டிருக்கிறேன். நோன்பு இருக்குன்னு ஆசைப்படுறேன். ஏன்னா மனதை பக்குவப்படுத்தும், உடலை பக்குவப்படுத்தும். அதிகாலை 4 மணிக்கு நீ சாப்பிட்டா போதும், அதுக்கப்புறம் நீ இரவு முழுக்க பகலில் சாப்பிட்றாத. ஆண்டு முழுவதும் நாம் எதையோ போட்டு உள்ளே அரைச்சிக்கிட்டு இருக்கு. ஆனால் அந்த 48 நாட்கள் அதற்கு ஓய்வு கொடுக்கிற நாளாகத்தான் இந்த புனித ரமலான் மார்க்கம். உடலை பக்குவப்படுத்துவதற்கு, மனதை திடப்படுத்துவதற்கான ஒரு மாதம். இன்னொன்று சகோதரத்துவம். ஒருவரை ஒருவர் கட்டி ஆரத்தழுவி இறைவனை அந்த வேண்டுகிற அந்த இடம் உண்மையான மார்க்கமாக அவர்கள் சொல்கிற உருவ வழிபாடு இல்லை. நீங்கள் எங்காவது இஸ்லாத்தினுடைய தலைவர்களுடைய சிலையை வைத்து எங்காவது வழிபட்ட வரலாறுகளை பார்த்ததுண்டா? காயிதமில்லத்து எவ்வளோ பெரிய மாபெரும் தலைவர், எங்கேயாவது சிலை இருக்கா? ஏன் இல்லை? தன் முகத்தை கூட அவர்கள் அடுத்த சந்ததியினருக்கு காட்டாமல் மார்க்கத்தை உள்வாங்கி கொண்டதால் இறைவன் ஒருவனே என்கிற தத்துவத்தை இந்த உலகத்திற்கு தந்தவர்கள். அவன் எப்படி வேண்டுமானாலும் இருப்பான், அவனுக்கு உருவங்கள் கிடையாது. ஆக இந்த மார்க்கம் ஒரு மிகப்பெரிய புனிதமான மார்க்கம். இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொள்கிறவர்கள் சாதிய அடக்குமுறைகளிலிருந்து, சாதிய ஒடுக்குமுறைகளிலிருந்து தப்பிப்பதற்கு வேறு வழியே இல்லாமல் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு அவர்கள் உள்வாங்கி இருக்கிற அந்த இஸ்லாம் மார்க்கம் அவர்களையே புனிதப்படுத்தி இருக்கிறது, அவர்களுக்கே மரியாதை கொடுத்திருக்கிறது, அவர்களை மேன்மைப்படுத்தி இருக்கிறது, பொருளாதார ரீதியில் உயர்த்தி இருக்கிறது. உலகம் முழுவதும் நிறைந்து கிடக்கிறது இஸ்லாம். ஆக இந்த புனித மாதமாக இந்த மாதம் தோன்றி இருக்கிறது. 48 நாட்கள் அவர்கள் தன் உடலை வருத்தி உள்ளத்தை மெருகேற்றி இல்லாதவருக்கு இயன்றதை உதவி செய்கிற இடமாக ஒவ்வொரு மசூதிகளும் இன்றைக்கும் இருந்து கொண்டிருக்கிறது. எடுத்துக்காட்டு, காயல்பட்டினத்தை ஏற்பட்ட மிகப்பெரிய மலை பெருவெள்ளம். இந்த பெருவெள்ளத்தில் இருக்கிற அனைத்து மசூதிகளையும் அவர்கள் திறந்து விட்டார்கள். வாருங்கள், உங்களை பாதுகாப்பதற்கு மசூதிகள் இருக்கிறது என்று அறிவித்தார்கள். ஜும்மா மசூதிகள் அங்கே அறிவித்தார்கள். காயல்பட்டினம் அகமது சாஹிபு என்கிற ஒரு நபர், என்னுடைய இனிய நண்பர், இருக்கிற இந்துக்களை பாதுகாப்பதற்கு அனைத்து மசூதிகளையும் திறந்துவிடச் சொல்லி அனைத்து மசூதிகளிலும் அவர்களுக்கு உணவுப் பொட்டலங்கள் கொடுத்து கிட்டத்தட்ட 12 நாட்கள் தங்க